சண்டைக்கோழி சீரியல் எனக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. எனக்கு எபிசோட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. விக்கி வந்து பெருமாள் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்படியே பெருமாள் கிட்ட இருந்து மகாவை பற்றி விசாரிக்கலான்னு பார்க்குறாங்க. அமுதான்றவங்க வந்து உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தாங்களே, அவங்க என்னோட தங்கச்சி தான். அவங்க கூட வந்தவங்களே என்னோட தங்கச்சி தான். அவங்க எப்படி பேசினாங்க, என் தங்கச்சிக்கு வேலை கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. மகாவையும் வந்து தங்கச்சின்னு சொல்ல, அப்போ பெருமாள் வந்துட்டு என்ன மேடம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே விக்கி வந்துட்டு யார் சார் அவங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பெருமாள் வந்து உஷாராயிறாரு. ஓஹோ, இவங்க வந்து மகா மேடம் பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பெருமாள் வந்துட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ மேடம் பற்றி தெரியணும் அவ்வளோதானே, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 50,000 அனுப்பிடுங்க, அனுப்பிட்டு எனக்கு திரும்பவும் கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு மேடம் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. உடனே வந்து விக்கி வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நீ சொன்ன மாதிரி அவங்களும் வந்து காவேரி மேடம்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி 50,000 கேட்ட விஷயத்தையும் சொல்லிவிட்டு சரி திரும்பவும் கால் பண்ண அப்படின்னு சொல்ல திரும்பவும் வந்து பெருமாள் வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போது விக்ரம் வந்து யோசிக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக வந்து காவேரி மேடம்க்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சிவா வந்து விக்ரம்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி காலையில் வந்து சரக்கு வரும், அப்போ போயிட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சிவா யோசிச்சுட்டு இருக்காங்க, முருகா காலையில் நீ சரக்கு எடுக்கிறதுக்கு போ, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு, என் தங்கச்சி பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க மாட்டே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஸ்வேதாவும் சரவணனும் அந்த ஷர்ட்டை வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் புரோக்கருக்கு கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல சரவணனும் அந்த புரோக்கருக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கால் வந்து ரீச் ஆகவே ஆகாது. அப்போது ஸ்வேதா வந்துட்டு சொல்கிறாங்க, சரி நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு திருச்சியில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரவணன் சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. என்னோட தங்கச்சி ஃபோட்டோவை கொடுத்துட்டு வந்தனே, ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா வந்து அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆமாம்ல அந்த விஷயத்தை நாம் மறந்துட்டோம், இப்போ அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து அப்படியே சரவணன் கிட்ட போய் சொல்லிடுறாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு நான் எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்தேன், ஆனால் யாரும் பார்த்தா மாதிரி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் வந்து கேட்குறாங்க, சரி நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த பொண்ணோட அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் எதுக்காக முருகனை பற்றி விசாரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சிவா. அந்த பொண்ணோட அண்ணன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முருகன் அப்படின்னு சொன்ன உடனே என்னது முருகனா அப்படின்னு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. எங்கள் வீட்டில் தான் வந்து டிரைவராக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சிவா வந்துட்டு அவனோட ஃபோட்டோ என்கிட்ட இல்லை, நான் வேணா அவங்க வீட்டில் கேட்டு வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல சிவாவும் சரி நான் கேட்டு உடனே உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, சாமியே சொல்லிடுச்சு எனக்கும் வந்து முருகனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சாமியே சொல்லிடுச்சு, இப்போ நாம் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து முருகனை எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாம் விசாரிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு என்ன உண்மைன்னு தெரியும் அப்படின்னு வந்து மகா யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நந்தினி வந்து மகாவோட ஃபோட்டோவை திருச்சியில் இருக்கிற அந்த லேடி ரவுடிக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. மகாவை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க திருச்சியிலே இருக்கிற இன்னொரு ரவுடிக்கு மகாவோட ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இது காவேரி மேடம் ஆச்சு, என்ன இவங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த ரவுடி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த லேடி அந்த ரவுடிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பினேன்ல, அந்த பொண்ணு நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்க நல்லா தெரியுமே, அவங்க வந்து நம்ம ஈஸ்வரன் ஐயாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனோட மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது கேட்டவங்க சரி நீ ஒன்று பண்ணு, அவங்க அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்பிவிடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அட்ரஸை வந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து புடுபுடுப்புக்காரி மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மகா வந்துட்டு கரெக்டாக வீட்டில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போய் விசாரித்தா நமக்கு என்ன உண்மைன்னு தெரிய வரும் அப்படின்னு வீட்டை வந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து அந்த லேடி வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மகா பார்த்த உடனே வந்து ஓஹோ ஒருவேளை இந்த பொண்ணாக தான் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக வந்து அந்த மகா வந்து அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. குறி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் வரப்போகுது, இந்த வீட்டில் வந்து ஒரு கன்னி பேய் நுழைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புவனை வந்து இதை கேட்டு என்ன இது கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வெளியில் வராங்க.
உடனே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னம்மா நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கெட்ட காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுவும் காலையில் தானே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நைட்டில் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் இந்த ஜெக்கம்மா சரியாக சொல்லுவா அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து போனா வந்து கேட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நான் வந்து சரியாக தான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள், அப்படி நான் தப்பாக சொன்னால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு போனை வந்துட்டு சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு அவங்கள நம்பி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்ல வேலை எப்படியாவது இதுக்கிட்ட பேசி வந்து நாம் மொத்த விஷயத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு உட்காடுறாங்க. சரி குறி சொல்லலாம் அப்படின்னு அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டுட்டு வந்து அந்த ரவுடி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வச்சு அப்படியே சொல்கிறாங்க, இந்த வீடு வந்து இந்த அளவுக்கு கட்டுற நிலைமையை கொடுத்த ஆண்டவன் வந்து அருளை கொடுத்த ஆண்டவன் இந்த வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் கட்டுற ஒரு பாக்கியத்தை வந்து கொடுக்கல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு போனா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் வந்து ஒரு கன்னி பேய் நுழைஞ்சிருக்கு, அந்த கன்னி பேய் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி போயிருக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே அதை கேட்டு வந்து போனை வந்துட்டு என்ன இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது சரி அப்படின்னா வந்து இதுக்கு மேலே நான் என்னோடய குறியை வந்து சொல்கிறேன், இல்லைன்னா நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ போனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்பாடா நம்ம சொன்னதை வந்து நம்பிட்டா நாம் அப்படியே மொத்த விஷயத்தையும் கறந்துட வேண்டியதான் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு மகா ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. செல்லம்மா இன்ஸ்பெக்டர் செல்லம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து யார் ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதோட லிஸ்ட்டை வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. அவங்களும் விசாரித்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு 2 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அப்படின்னு வந்து டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் விசாரித்தா எல்லா உண்மையே தெரியும் அப்படின்னு செல்லம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நந்தினி வந்துட்டு ரொம்ப குழப்பமாக பேசும்போது ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, சென்னையில் நந்தினி, இங்கே திருச்சியில் மகா, எப்படி நாம் வந்து விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, காரை வந்து திருடி இருக்காங்க, அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஆனால் அதிலிருந்து எந்த பாடியும் இல்லை, ஒன்று ஆம்புலன்ஸாக வந்து தூக்கிட்டு போயிருக்கணும், அப்போது எப்படி நாம் விசாரிக்கிறது அப்படின்லாம் யோசிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் விசாரிக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இதுக்கிடையில் அந்த காரை திருடினவங்களை வந்து பயங்கரமாக அடித்து வந்து செல்லமாக வந்து விசாரிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ரவுடி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த காரை வந்து ஒரு பிரிட்ஜு மேலே இருந்துச்சு, அங்கேருந்து நாங்கள் திருடிட்டு வந்தோம், அப்போ அதில் வந்து எந்த ஒரு பாடியுமே கிடையாது, திருடிட்டு வந்தோம் அவ்வளோதான், அதை விற்கணும்னு ட்ரை பண்ணோம், இதுக்கு மேலே அவங்கள பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சரி நாம் உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிச்சேன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் செல்லம்மா நேராக வந்து அந்த 2 ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் மகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு வந்து ரிசப்ஷனில் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி டேட் சொல்லி அந்த டைமில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனால் யாராவது வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டேட்டில் வந்து 2 பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, ஒருத்தவங்க மேல் ஒருத்தவங்க ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்போது யார் அவங்க 2 பேரையும் அட்மிட் பண்ணதுன்னு சொல்லுங்கள், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேரெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணல, கார்டியன் நேம் மட்டும்தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி யார் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல வந்து விக்ரமா அட்மிட் பண்ணவங்க வந்து காளிமுத்து அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வந்து மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.